எப்படி இருக்காரு? நல்லா ஆயிட்டாரு. வெரி குட். இருங்க, எங்க போறீங்க? அவங்க நல்லா ஆயிட்டாரு. என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் வரேன். இத பாருங்க, எதையும் எதிர்பாராம செய்யறது தான் உண்மையான உதவி. அதை நீங்க செஞ்சிட்டீங்க. ஆனா அவருடைய கடமை இன்னும் முடியலையே, அதான் உள்ள கூப்பிடாரு, போய் பாருங்க. போங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் கிருஷ்ணன். நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். உங்களை காப்பாற்றுறதுக்காக நன்றி சொல்ல போறீங்க. வெல்கம் வெல்கம், டேக் கேர். இருப்பா இருப்பா, என்ன அவசரம்? சார், என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு. அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி முதலாளிட்டு கொடுத்து வேலை வாங்கணும். உங்க வேலையில நம்ம வேலை டிலே ஆயிடுச்சு, நான் வரேன். இரு, என்ன லெட்டர்? எந்த ஃபேக்டரிக்கு? யார் எழுதினது? ரொம்ப தேவையா உங்களுக்கு? இதான். உட்காரு. உட்காரு. சார், இருப்பா, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற. இது ஹாஸ்பிட்டலுக்கா? போயாயா? ஐயா, நான் ஆஸ்பத்திரியை சொல்லலப்பா, இந்த கம்பெனியை பத்தி சொன்னேன். இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? யாசா தெரியும்? யாசா தெரியும்? எங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை செஞ்ச? பாம்பேல. பாம்பேல எங்க? திருவள்ளூர் நகர். பாம்பே தெரியுமா உங்களுக்கு? பாம்பேல எந்த கம்பெனில வேலை செஞ்ச? ராமோஜி ராவ், அருண்ஜி ராவ், சிவாஜி ராவ், ஜீஜாபாய் கம்பெனி லிமிடெட்ல. இத்தனை பேரா? எத்தனை பேர் உனக்கு என்ன முடியா? அங்க என்னவா வேலை செஞ்ச? கடலை விட்டுட்டு இருந்தேன். என்னவா வேலை செஞ்சேன்னு சொல்லு. மெக்கானிக்கா சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பார்த்த கல்யாணம் மாதிரி தெரியும் சார்? பார்த்தா தெரியாதுப்பா, சொன்னா தான் தெரியும். தெரியாது சார். நீங்க ஆகல. அப்ப உனக்கு குழந்தைங்க கிடையாது? சார், ரொம்ப படுத்திருக்கேன் சார். உங்களை காப்பாத்ததே தப்பு. அங்கேயே அடி 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 அடிச்சு சாவடிச்சுக்கணும். இருப்பா, நான் விஷயத்துக்கு வரேன். உனக்கு வேலை கிடைச்சாச்சு. எப்படி சார்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த இடத்துல போய் பாரு, உனக்கு வேலை கிடைச்சா மாதிரி. இந்த கார்டை காட்டினா வேலை கொடுத்துருவாங்களா? எஸ். இது உங்க பேர் மட்டும் தான் இருக்கு. நீங்க யாரு என்னன்னு ஒண்ணும் இல்லையே. தேவையில்லை, இந்த கார்டை கொண்டு போய் அங்க கொடு. இதோட மகிமை உனக்கு புரியும். மேடம், பெரிய முதலாளி விசிட்டிங் கார்டு கொடுத்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. அவங்க உங்களை பார்க்கணுமா? உள்ளவர் சொல்லுங்க. ஓகே மேடம். உங்க எப்படி பேர் என்ன? மிஸ் சாந்தி தேவி. ஓ, லேடி. குட். What is your name? ராதா. Radha, I am Krishna. Pleased to meet you. Pleased to meet you. Hello. Yes. பொம்பளைங்களை தவிர வேற யாரும் உங்க கண்ணுக்கு தெரியாதா? தாய்க்குள்ளம் சார். உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. ஏ மிஸ்டர். எஸ். அந்த கண்ணாடியை கட்டிட்டு உள்ள போங்க. சரி. வயிற்றெரிச்சல். அங்க கபராட்டிங்க, பொறுக்கிங்க, பேமானிங்க, லுச்சாப்பத்துக்கு தான் வேலை செய்வாங்க. குட் மார்னிங் மேடம். என்ன சொன்ன? பொம்பளைக்கு இவ்வளவு திமிரு இருந்தா ஆம்பளைக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஆம்பளைங்க கைய வீசி நடக்கணும், பொம்பளைங்க கைய கட்டி நிக்கணும். இப்படிதாங்க என் மனசு என்ன பண்றதோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அது சுபாவம். ஆனா பாக்குறவங்களும் கேட்கறவங்களும் அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? What can I do? You please tell me, madam. Shut up. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு பதில் வேறியா? எதுக்குள்ள வந்த? போவலியே. மேடம், நான் அந்த சண்டையில தெரியாதமா ஏதோ சொல்லிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. கோபுர இடத்துல தான் நல்ல மனசு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த கம்பெனில வேலை தேடி வந்திருக்கேன். ஷூக்குள்ள பேண்ட், செருப்பு தைக்கிற தோல்ல ஒரு ஷர்ட், கண்டக்டர் மாதிரி ஒரு பேக். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வரவ இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா? கெட் அவுட். மேடம், வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. நான் ஒரு பெரிய மனுஷோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன். நீங்க வேகத்தை பார்த்திருக்கீங்க, அவங்க பொறுமையா பார்த்திருக்காங்க. வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்னை பத்தி கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுங்க. இதாங்க உங்க கார்டு. ரொம்ப பெரிய மனுஷருங்க. கெட் அவுட். விஸ்வநாதா. என்னது? காலு. போனியா? போனேன். பாத்தியா? பார்த்தேன். கேட்டியா? கேட்டேன். கிடைச்சதா? இன்னும் கொஞ்சம் தான் இருந்தா செமத்தியா கிடைச்சிருக்கும். என்னையா சொல்ற? என்ன சொல்றேனா?
அவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு தம்மா துண்டு கார்டு கொடுத்து இது கொண்டு போய் காமி வேலை கொடுத்துருவாங்க நீ சொல்லி நான் போனேன் இல்ல. நம்மள கோடம்பாக்கம் செருப்பாலி அடிச்சுக்கணும் ஐயா. அங்க என்னாச்சு? அந்த கார்டு குப்பை தொட்டி போய் சேர்ந்தாச்சு. என்னது? போயா, நான் உனக்கு கொடுத்த லெட்டர் காமிச்சிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும், எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். நீ கொடுத்த தம்மான் துண்டு கார்டை காமிச்ச உடனே தூண் காரி துப்பி வெளியே அமிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? உனக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். குமாஸ்தா வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆன உண்மையில பரிதாபப்பட்டு உங்க முதலாளி அவங்க கார்லயே உன்னை அனுப்பி வைக்க, உங்க முதலாளி எதிரிங்க முதலாளிக்கு தான் கார்ல வராங்க நினைச்சு உண்மையில தாக்க, அந்த நேரத்துல நான் வந்து உன்னை காக்க, அங்கிருந்து கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்க, நீ தம்மான் துண்டு கார்டு என்கிட்ட கொடுக்க, அதை நான் கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்க, அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்க, நான் இங்க வந்து முன்னால நிக்க. இத பாரு, இதெல்லாம் வேண்டாம். இப்ப இந்த ஆஸ்பத்திரி பில் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா, இல்ல அதையும் என் தலையில கட்டிடுறியா? அந்த கம்பெனிக்கே நான் தான் முதலாளி. ஐயோ 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 அகிலாண்டேஸ்வரி அல்லா ஜீசஸ், நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன், தலைக்குள்ள அடிபட்டுக்கு நினைக்கலப்பா நான். ஷட் அப். நீ என் மகளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? ஒரு தகராறுல. அதுக்கு மேல என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா? என் மக அநீதியா நடக்க, அத நீ எதிர்க்க, அவ இந்த இடத்தை விட்டு போக, நான் உங்ககிட்ட விசிட்டிங் கார்டை கொடுக்க, அதை எடுத்துக்கிட்டு அவளைத்தான் பார்க்க போறோன்னு தெரியாம நீ அங்க போய் நிக்க, அவ உன்னை துரத்தி அடிக்க, நீங்க வந்து நிக்க, நான் உங்ககிட்ட நிலைமையை விளக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லு, கண்டிப்பா நாளைக்கு காலையில வேலை கிடைக்கும். அப்பா சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நிச்சயமா வேலை கிடைக்கல சார். நீ தைரியமா மறுபடியும் நாளைக்கு ஆபீஸ்க்கு போ, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் அடிச்சு ரெடியா இருக்கும்.